தமிழக அரசியலின் எதிர்கால போட்டி யாருக்குள் நடக்கப் போகிறது? இந்த கேள்விக்கு பாஜக மூத்த நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி பதில் அளித்துள்ளார். எதிர்காலத்தில் தமிழக அரசியலின் பிரதான போட்டி அண்ணாமலைக்கும் முதலமைச்சர் விஜய்க்கும் இடையில்தான் இருக்கும் என்று அவர் தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் புதிய விமர்சனத்தை கிளப்பியுள்ளது. திமுக, அதிமுக போன்ற பாரம்பரிய கட்சிகள் தாண்டி புதிய தலைமுறை அரசியல் போட்டி உருவாகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு புறம் ஆளும் கட்சியாக தாவேகா தனது பலத்தை விரிவுபடுத்தி வரும் நிலையில், மறுபுறம் பாஜகவும் அண்ணாமலையும் தலைமையில் மாநிலம் முழுவதும் தனது அடித்தளத்தை வலுப்படுத்த முயன்று வருகிறது. இதனால் வரவிருக்கும் தேர்தலில் விஜய் அண்ணாமலை நேரடி மோதல் உருவாகுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதே நேரத்தில் தமிழக அரசியலில் இன்னும் பல மாற்றங்கள் நடக்க வாய்ப்புள்ளதால் எதிர்கால அரசியல் களம் எப்படி அமையும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அண்ணாமலை, விஜய் தமிழக அரசியலின் அடுத்த பெரிய போட்டியாளர்களா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழக அரசியலின் எதிர்கால போட்டி யாருக்குள் நடக்கப் போகிறது? இந்த கேள்விக்கு பாஜக மூத்த நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி பதில் அளித்துள்ளார். எதிர்காலத்தில் தமிழக அரசியலின் பிரதான போட்டி அண்ணாமலைக்கும் முதலமைச்சர் விஜய்க்கும் இடையில்தான் இருக்கும் என்று அவர் தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் புதிய விமர்சனத்தை கிளப்பியுள்ளது. திமுக, அதிமுக போன்ற பாரம்பரிய கட்சிகள் தாண்டி புதிய தலைமுறை அரசியல் போட்டி உருவாகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு புறம் ஆளும் கட்சியாக தாவேகா தனது பலத்தை விரிவுபடுத்தி வரும் நிலையில், மறுபுறம் பாஜகவும் அண்ணாமலையும் தலைமையில் மாநிலம் முழுவதும் தனது அடித்தளத்தை வலுப்படுத்த முயன்று வருகிறது. இதனால் வரவிருக்கும் தேர்தலில் விஜய் அண்ணாமலை நேரடி மோதல் உருவாகுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதே நேரத்தில் தமிழக அரசியலில் இன்னும் பல மாற்றங்கள் நடக்க வாய்ப்புள்ளதால் எதிர்கால அரசியல் களம் எப்படி அமையும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அண்ணாமலை, விஜய் தமிழக அரசியலின் அடுத்த பெரிய போட்டியாளர்களா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.